ஹாய், நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஃபேமஸான இந்த பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா 2 விசில் வர விடுங்க. இன்னைக்கு லிகாஸ் கருப்பட்டியில் தான் நான் இந்த பாயசம் பண்ண போகிறேன். ரொம்ப குவாலிட்டியான உடன்குடி கருப்பட்டி இது. நான் 150 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு மாதிரிலாம் எடுக்க வேண்டாம், நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்க இந்த கருப்பட்டி பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா திக்காக விடுங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். திக்கானதுக்கப்புறமா நெய்யில் நட்ஸை வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக